ஈஸ்வரப்பற்று இன்று மனிதர்கள் வாழக்கூடிய நிலையில் எதை முன்னிலைப்படுத்தி வாழ்கின்றார்கள், ஆனால் எதை செயல்படுத்த வேண்டும் என்று அந்த ஒளிநிலை அடையக்கூடிய மார்க்கத்தின்பால் செல்வதற்கு எந்த ஆற்றலும் பெறவில்லை. இவர்கள் ஆராய்ச்சியெல்லாம் பல பல சாதனைகள் கொண்டு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றார்கள். பல புதிய நுண்ணலையினுடைய ஈர்ப்பால் பல பல செயல்களை செய்கின்றார்கள். ஆனால் தன் உயிரான்மாவை ஒளியாக ஆக்கும் அந்த நிலைக்கு இவர்கள் எண்ணவில்லை. பல மேதைகளும் உண்டு. ஆனாலும் எந்த அடிப்படையிலே அவர்கள் எண்ணத்தை செலுத்துகின்றார்கள், அந்த ஈர்ப்பின் சுவாசம் அந்த சுழற்சி வட்டத்தில் தான் உள்ளனர். ஞானிகளால் மகரிஷிகளால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மை நிலைகளை உணரும் நிலையில் இல்லை. அதே சமயத்தில் ஒன்று மீண்டும் மறு ஜென்மத்துக்கு வருகின்றார்கள், அல்லது இன்னொரு ஆன்மாவுடன் தொடர்பு கொண்டு அப்படி வாழக்கூடிய நிலைகள் தான் இருக்கின்றது. அது இது போன்ற நிலையெல்லாம் மாற்றி அமைத்து இங்கே போதிக்கப்படக்கூடிய உண்மை நிலைகளை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் எண்ணத்தால் எடுக்கும் சுவாசத்தில் நுண்ணிய ஈர்ப்பலையின் நினைவை செலுத்தி சக்தி கொண்ட மகான்களின் ஒளியுடன் நம் எண்ண நுண்ணிய அலை பதிவு. ஏனென்றால் பல தடவை இந்த நுண்ணிய அலையின் ஈர்ப்பை பெற வேண்டும். இந்த நுண்ணிய அலைகளை நாம் பதிவு செய்ய வேண்டும். இதன் துணை கொண்டு மகான்களுடைய ஒளி சக்தி பெற வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியுள்ளார். அதைத்தான் இங்கே ஞாபகப்படுத்தி அந்த மகான்களுடைய தொடர்பில் இருந்து அவர்களின் ஒளி அலையை நம் உயிராத்மா ஈர்க்கக்கூடிய வழித்தொடர் பெற்று இந்த உடலில் உள்ள பல கோடி உயிரணுக்களும் அந்த மகான்களின் தொடர் அலையுடன் கலக்கும் நிலை பெற்றால் இன்று இந்த பிரபஞ்ச ஆதிசக்தியின் வளர்ச்சியில் வளர்ந்துள்ள பல கோடி எண்ணிலடங்காத கோலங்களின் வளர்ச்சி ஏற்படுத்திய சப்த ரிஷிகளைப் போன்று அவர்கள் ஒளிவட்டம் போன்று நம் நிலையும் நிலைத்து நிற்கும். எல்லாம் நாம் இந்த இருக்கக்கூடிய நிலையை சுட்டிக்காட்டி நாம் இந்த நுண்ணி அலை ஈர்ப்பை மகான்களின்பால் செலுத்தி நம் உடல் இருக்கக்கூடிய கோடானு கோடி உயிரணுக்களுக்கும் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் என்றால் சப்த ரிஷிகளைப் போன்று நாமும் அந்த ஒளி வட்டமாக நிலைத்து நிற்போம் என்பதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். அது எண்ணத்தை கொண்டு எடுப்பது என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, மற்ற நிலைகளுக்கும் இது போன்ற நிலையில் உள்ளது. எப்படி என்பதைத்தான், அதாவது ஈர்க்கும் காந்த நரம்புகள் என்று சொல்லுகின்றார். இந்த தாவர இனங்களுடைய இலைகளிலோ மற்ற நிலைகளெல்லாம் பார்த்தோம் என்றால் நரம்புகளாக ஓடும். ஆக ஒவ்வொரு தாவர இனமும் தனித்த சக்தி கொண்டது. அந்த நரம்பலைகள் வழியாகத்தான் புறநிலையிலிருந்து தனக்கு வேண்டிய சக்திகள் அனைத்தையுமே அது உறிஞ்சி இயற்கையாக அந்த தாவர இனங்கள் நன்கு வளர்ச்சி பெறுகின்றது. இதே போன்றுதான் மனிதனும் தன்னுடைய எண்ணத்தின் சுவாச ஈர்ப்பை அவன் சுவாசித்தானாலும் இந்த உடல் பிம்பம் பலவாக உள்ள நரம்புகளில் ஈர்த்து இந்த உடல் முழுமைக்குமே எண்ணத்தின் சக்தியை அது பரப்புகின்றது. அதாவது இந்த ஈர்க்கும் காந்த நரம்புகள் என்று ஏன் இங்கே சுட்டிக்காட்டு என்றால் தாவரணங்கள் அனைத்துமே இந்த நரம்பு வழி இழுப்பதால் அவைகளுக்கு ஒரு நிலை கொண்ட ஈர்ப்பு. அதைத்தான் முதலில் சொன்னது போன்ற நுண்ணிய அலை ஈர்ப்பு என்று சொன்னாரே. இந்த நரம்புகள் வழியாக இந்த நுண்ணிய நிலைகளை நாம் ஈர்த்து நம் உடல் முழுவதும் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் இதை பாய்ச்ச வேண்டும். அந்த தாவர இனங்கள் எப்படி ஒரு நிலை கொண்டு என்றால் ஒரு நிலை என்றால் இங்கே ஒருநிலைப்படுத்தக்கூடிய நிலைக்குத்தான் இதை சுட்டி காட்டுகின்றார். அதுபோன்று நாம் நம்முடைய நரம்புகள் வழி அந்த சக்தி வாய்ந்த அதுக்குத்தான் விளக்கம் கொடுக்கிறோம். அமிலத்தின் ஒளி சக்தியை ஈர்த்து ஜீவன் பெற்று துடிப்பு நிலை ஏற்படும் நிலையிலேயே ஈர்க்கும் காந்த நரம்புகள் வளர்ச்சி பெறுகின்றன. அந்த ஒளி சக்தியை ஜீவனுடன் அது துடிப்பு கொண்ட நிலையில் ஈர்க்கக்கூடிய வளர்ச்சிக்கு நாம் போக வேண்டும். அத்தகைய வளர்ச்சி பெற்ற நரம்புகளாக நாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய நரம்புகளை அப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டினார். ஆனால் நாம் இதை சாதாரண மனிதர்கள் இதை நாம் பயன்படுத்துவதில்லை. நுகர்ந்த உணவின் சுவாசம் அது ஈர்த்து உயிரில் பட்டு உடலுக்குள் பரவப்படும் போது ரத்த நாளங்களில் கலந்து இந்த ரத்தங்களில் அது அணுக்களாகவும் அது அதன் வழி இந்த உணர்வுகள் கலந்து விடுகின்றது. ஆக ஒரு நிலை கொண்ட சுவாசம் போன்று தாவரங்களை போன்று இல்லாததால் மற்ற மிருகத்தையும் இதே போன்றுதான் அந்த இரத்த ஓட்ட சுழற்சி நரம்பின் ஈர்ப்பு நிலையில் இல்லாதபடி பல நிலைகளை எண்ணி எடுக்கப்பட போகும்போது அதற்கொத்த நிலைகளாக இவனும் பல நிலைகளுக்கு ஆட்பட்டு அதன் வழியே இவன் செயல்படுகின்றான். அது இது போன்ற நிலைகளிலிருந்தெல்லாம் மீண்டு பல நிலைகள் மோதினாலும் நம் எண்ணத்தில் அதை பதிய விடாமல் சமமான நிலையில் நம் எண்ண நிலையை அந்த ஈர்ப்பை வழிப்படுத்திடல் வேண்டும். ஆக வாழ்க்கைக்கு உகந்த செயலுடன் இந்த எண்ணத்தை ஒவ்வொரு ஆத்மாவும்
தன் பிறப்பின் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றனர். ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய நமது உயிர், அந்த சக்தி நமக்குள் இருப்பதால் அந்த ஆண்டவனுக்கு, உயிரான ஈசனுக்கு நம்முடைய காணிக்கை எதுவாக இருக்க வேண்டும் என்றால், நம்மை நாம் ஆண்டவனாக்கி அவனுடன் கலப்பதுதான் மனித வளர்ச்சியின் வழித்தொடர். செம்மையான வளர்ச்சி நிலைகளுக்கு அது கொண்டு செல்லும். அதுதான் நம் ஆண்டவனுக்கு, நம் உயிரான ஈசனுக்கு நாம் தரும் காணிக்கை என்று நாம் அந்த ஆண்டவன் என்ற நிலை பெற வேண்டும், தெய்வ சக்தி பெற வேண்டும். அதை நம் உயிருக்கு, நமக்குள் இருக்கும் அந்த கடவுளுக்கு காணிக்கையாக்க வேண்டும் என்பதுதான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றனர். இதில் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், நாம் எடுக்கக்கூடிய சுவாசம் நாடி நரம்புகள் வழி ஒருநிலை கொண்டு மகான்களுடைய உணர்வுகளை நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அதை இணை சேர்த்து அந்த பரிபக்குவ நிலையாக அந்த சப்தரிஷிகளுடைய ஒளிவட்டம் போல் நாம் பிரகாசிக்க வேண்டும். அந்த வளர்ச்சிக்கு நாம் போக வேண்டும். அதன் வளர்ச்சியில் நாம் ஒளிநிலை பெறக்கூடிய பாக்கியமாக நாம் பெற முடியும் என்பதைத்தான் இந்த உபதேசத்திலே நமக்கு உணர்த்துகின்றார்கள்.